மதன், இந்த மாதிரியான நெருக்கடியெல்லாம் ஏற்படுது, நீ ஒன்னும் சங்கடப்படாதடா. நீ ஊருக்கு போய் திரும்பி வந்தோடனே அவளை செட்டில் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். நானும் அவளை எப்படி என் வாழ்க்கையில இருந்து விலைக்கு வைக்கணும் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கே கூட ஏதாவது ஐடியா வருமா? சரிப்பா, நீ கிளம்பி வா. உன் அத்தை மல்லிகா கீழே காத்துட்டு இருக்கா. பூமிகா, இந்த ஹனிமூன்ல உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டி. என்ன நீ மதனை கூட்டிட்டு வரேன்னு போனீங்க, நீங்க மட்டும் தனியா வரீங்க? மதன் எங்க? வரேன். மதன், மதன். இப்பதான் எங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு. என்ன நீ சொல்றீங்க? ஆமா, அத்தை மாமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி. இல்ல, முதல்ல அப்பா அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி. சந்தோஷமா போய் நல்லா இரு மகேந்திரி. மகன், அத்தை மாமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் போங்க. நல்லா இருமா, நல்லா இரு, நல்லா இரு, நல்லா இரு. எழுந்துருமா, எழுந்துரு. 2 பேரும் போய் திரும்பி வரும்போது 3 பேரா திரும்பி வரணும். அத்தை சொல்ற மாதிரி திரும்பி வரும்போது குடும்பத்து வாரிசோட வரணும். அத்தை, நாங்க போயிட்டு வரோம். மாமா போயிட்டு வரேன். சந்தோஷமா போயிட்டு வாங்கம்மா. அண்ணி, அவங்களுக்கு 4 நல்ல வார்த்தை சொல்லி அனுப்புங்க. மதன், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். பூமிகாவை நல்லபடியா பாத்துக்க. அதுக்கு தானமா போறேன். நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வரமா? வரேன்பா. வரேம்மா. பூமிகாவை பத்திரமா பாத்துக்க. விவரம் இல்லாத பொண்ணு, தனியா விட்டு எங்கேயும் போயிடாதடா. என்ன? நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீ கவலைப்படாதீங்க. பூமிகா போலாமா? வரேம்மா, போயிட்டு வரேன். சரிப்பா, போயிட்டு வரேன் மாமா. போயிட்டு வரேன் அத்தை. அம்மா போயிட்டு வரேன். மதன். என்னம்மா, என்ன விஷயம்? இல்லண்ணே, ஒரு முக்கியமான விஷயம் மதன் கிட்ட சொல்லணும், மறந்துட்டேன். அதான். நீ என்னென்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க எல்லாம் நல்லா சொல்லி அனுப்பு. மதன், நீ ஊருக்கு போய் சேர்ந்ததும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. சரிங்க அத்தை. வா பூமிகா. சொல்லிட்டு வரேன். போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வரேன் மாமா. போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. அத்தை, போயிட்டு வரேன் அத்தை. போயிட்டு வாமா. ரோஜா, வா, போய் உட்காரு. உட்காரு. என்னங்க கொடுங்க. இந்த செலவுக்கு வச்சுக்கோ. பரவாயில்ல, உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்க. எனக்கு தெரிஞ்ச பரவாயில்ல, நீ ஆசைப்பட்டதை வாங்கிக்கோ, வச்சுக்கோ. நீ வண்டி ஏறா. பை பை பை. பத்திரமா போயிட்டு வாங்க. டாடா. பை பை. அண்ணி, என்ன வருத்தமா இருக்கீங்க? அவங்கள நானே வெளியூருக்கு அனுப்பி வச்சிருக்கணும். மருமக மேல வசந்தாவுக்கு அவ்வளோ பாசம். ஆமாண்ணே. நான் என்ன செய்வேன்? மாமா, என்ன இது? என்ன சக்தி? இன்னும் ஏதோ யோசனையில இருக்கீங்க. இன்னும் கிளம்பல. எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஏன் சக்தி காத்துட்டு இருக்காங்க? நல்லா கேட்டீங்க போங்க. உங்களையும் என்னையும் வழி அனுப்ப வேண்டாமா? சரி, நான் கொடுத்த ட்ரெஸ் சீக்கிரமா போட்டுட்டு வாங்க. சக்தி, தேனளவுக்கு போய்தான் ஆகணுமா? என் நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது சக்தி. அது அப்படிதான் இருக்கும் மாமா. ஃப்ளைட்ல இருந்து இறங்கின உடனே எல்லாம் சரியாயிடும். போங்க, சீக்கிரமா போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. போங்க. ஐயோ, எங்களை அனுப்புறதுக்கு இப்படி எல்லாரும் தயாரா இருக்காங்களே, என்னத்த செய்யறது? போனாலும் பிரச்சனை, போகலனாலும் பிரச்சனை. என்ன பண்றது ஆத்தா? எனக்கு ஒன்றும் புரியலையே. நான் தேனிலவுக்கு போகாம இருக்கணும் ஆத்தா. நீ இதே என்னைய காத்து கொடுக்கணும் ஆத்தா. தேனிலவுக்கு போறதை எப்படியாவது தடுத்து நிறுத்திடாத்தா. சக்தி கிட்ட இருந்து நான் விலகி இருக்கணும். சக்தியை நான் தொடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. டாக்டர் பேச்ச நான் மீறினா சக்தி உசுருக்கே ஆபத்து வந்துடும். அது நடக்காம நீதான் தடுத்து நிறுத்தணும் ஆத்தா. நீதே எங்களை காத்து கொடுக்கணும் ஆத்தா. ஆத்தா. மாமா, ரெடியா? இதான் வந்துட்டேன். சக்தி, 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 சக்தி.
மாமா பேண்ட் சட்டையெல்லாம் போட்டேன். எப்படி இருக்குது சக்தி? நான் வேணும்னா தினமும் இப்படியே இருந்துடுறேன். ஆனா வெளிநாடெல்லாம் வேணாம். ஓ நான் இருக்கும்போது ஏன் பயப்படுறீங்க? இந்த ட்ரெஸ்ல ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. வெரி ஸ்மார்ட். இருக்கட்டும். இருங்க வந்துடுறேன். என்னது ஏதோ சமாட்டன்னு சொல்லுது? என்னது? மாமா இது போட்டுக்கங்க. இதெல்லாம் போட்டுக்கங்க. வெளிநாடுலாம் போகும்போது இப்படிதான் போனோம். இப்ப எழுந்துருங்க. இப்ப எப்படி இருக்கீங்கன்னு தெரியுமா? எப்படி இருக்கு? சும்மா ஜம்முன்னு இளவரச மாதிரி இருக்கீங்க. வாங்க வாங்க வாங்க. கண்ணாடியில எப்படி இருக்கு? ஆ? நல்லா இருக்குல்ல? ஐயோ, என்னை பார்த்தா படிச்சவன்ல நினைச்சுக்கிருவாங்க. சரி வாங்க, உங்களுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. வாங்க வாங்க வாங்க. பொண்ணு, என் அக்கா பெத்த பிள்ளையாப்பா நீ? டேய், ராஜா வாட்டம் ஹீரோ மாதிரி இருக்கடா. ஐயோ, ஹீரோ மாதிரி இருக்கிறானா? டேய் பொண்ணுரங்கம், அப்படியே விளக்கார துறப்பாடா இருக்கடா. நல்ல லேகியம் வைக்கிற டாக்டர் மாதிரி இருக்கான், வெள்ளக்காரதுடையும். ஐயோ, இப்பதான்டா சக்தி நீயும் பொருத்தமா இருக்கீங்க. டக்கர் மாமா, உங்களுக்கு சுத்தி தான் போடணும். அது சரி. சரி, நேரம் ஆயிடுச்சு. அர்க்காணி பொட்டி எடுத்துட்டு வா. என்னாச்சு மாமா? என்னன்னு தெரியல. என்னாச்சு? அப்ப வாங்க டாக்டர் கிட்ட போலாம். வாங்க வாங்க. என்னடா அது? வயிறு சரியில்லைன்னா முதல்லயே சொல்ல வேண்டியதானே? புறப்படுற நேரத்துல வந்து சொல்றேன். அனுபவம் வயிற்று வலிலாம் வரேன்னு சொல்லிட்டு வரும். இதெல்லாம் வியாக்கியானமா பேசு. டேய், ஆஸ்பத்திரிக்கு வாடான்னா வரமாட்டேங்கிற. மருந்து மாத்திரை சாப்பிட்டா தானடா சரியாகும். இல்ல சின்னதா, கொஞ்ச நேரம் பொறுமையா இருப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாப்போம். என்னத்த பாக்குறது? அதான் கிடந்து துடிக்கிறியே, வாடா போலாம். இல்ல சின்னதா. ஏன் தங்கம்மா பொண்ணுரங்கத்தை திட்டுற? அர்க்காணி, ஒரு கிளாஸ் தண்ணில 2 செட் தேங்காய் எண்ணெய் ஊத்தி எடுத்துட்டு வா. கலை கொடுத்தா வயிற்று வலி எல்லாம் சரியா போயிடும். சரி பாட்டி, எடுத்துட்டு வந்து. என்னது? தண்ணியில எண்ணெய் ஊத்தி குடிக்கணுமா? ஐயோ, எனக்கு வயிற்று வலிலாம் ஒண்ணும் இல்ல, விடு. என்ன மாமா? என்னாச்சுன்னு சரியா சொல்லுங்க. இல்ல ஜோதி, வயிறு தான் ரொம்ப வலிக்குது. அப்ப என்ன, டாக்டர் கிட்ட கூப்பிட்டாலும் வர மாட்டேன்றீங்க, பாட்டி சொன்னதையும் செய்ய மாட்டேன்றீங்க. என்னன்னு சரியா சொல்லுங்க மாமா. இல்ல சக்தி, நீ நல்லா இருக்கணும். நான் மட்டும் இல்ல, நீங்களும் நல்லா இருக்கணும். நாம எல்லாரும் நல்லா இருக்கணும். போதுமா? இப்ப வாங்க போலாம். இல்ல சக்தி, நான் வரல. ஏன் மாமா? ஆமா, அங்க போய் வயிறு வலி வந்துருச்சுன்னா அப்புறம்? டேய், பயந்தாங்குடி பையனா இருக்கியேடா. டேய், ஒண்ணும் ஆவாதுடா, கிளம்புடா. இல்ல சின்னாத்தா, நான் போல. டேய் பொண்ணு, என் கோவத்தை கிளப்பாத, அடிச்சிருவேன் நானு. விளையாடுறியாடா? இவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்கு, இப்ப வந்து வயிற்று வலி அதுன்னு சொல்லிட்டு இருக்க. விச்சு விடுவேன் நானு. அதான், நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, நான் வெளிநாட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். நாங்க வெளிநாட்டுக்கு போய் தான் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இருக்கணுமா? நாங்க இங்கே அப்படி இருப்போம்ல. டேய் பொண்ணுரங்கம், திடீர்னு ஏன்டா இப்படி பண்ற? நீ இப்படி பண்ண மாட்டியே. அவர் தான் போகலன்னு சொல்றாருல, அப்புறம் ஏன் இப்படி எல்லாரும் கட்டாயப்படுத்துறீங்க? விட்டுடுங்களேன். ஏய்! மறுபடியும் அடிப்பாளோ? வேற ஏதாவது யோசிப்போம். என்னடா சொல்ற? வெளிநாடெல்லாம் வேணாம் அத்தா.
விடுங்க அத்தை. அவருக்கு இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம். அவரோட சந்தோஷம் தான் முக்கியம். மாமா சொன்ன மாதிரி நாங்க இங்கேயே இருக்கோம். அதான் சரி சக்தி, நீதான் என்னைய சரியா புரிஞ்சுக்கிட்ட. அது சரி, நான் அந்த பொட்டை எடுத்து உள்ளார வைக்கிறேன். வெல்கம் சார், வெல்கம். எவ்வளவு பெரிய ஹோட்டலு. போலாமா? வா. மேம் கெஸ்ட் வந்திருக்காங்க. ஹலோ, ரூம் அவைலபிள் இருக்கா? ஒரு நிமிஷம் சார். இருக்கு சார். அப்போ சிங்கிள் பெட் 2 ரூமா கொடுத்துருங்க. சாரி சார், 2 ரூம் இல்ல, ஒரு ரூம் தான் இருக்கு. புக் பண்ணிட்டுமா? சரி, இங்க பக்கத்துல வேற லாட்ஜ், கெஸ்ட் ஹவுஸ், காட்டேஜ், ரெசார்ட்ஸ் ஏதாவது இருக்கா? தெரியல சார், வேணும்னா நீங்க விசாரிச்சு பாருங்க. ஓ அப்படியா? ஆக்சுவலா நாங்க வெளியூர்ல இருந்து வரோம். எனக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடி ஆன்லைன்ல 2 ரூம் புக் பண்ணிருப்பேன். எனக்கு இப்போ கண்டிப்பா ரூம் வேணுமே. எல்லா ரூமும் புக் ஆயிடுச்சு, ஒரு ரூம் தான் இருக்கு. வேணும்னா சொல்லுங்க, புக் பண்றேன். என்ன சார் யோசிக்கிறீங்க? வேற யாராவது கெஸ்ட் வந்தா அப்புறம் இந்த ரூம் கிடைக்காம போயிடும். விதி நம்மளை எங்க தான் கூட்டிட்டு போகுதுன்னு பாப்போம். எல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரியா நடக்குது? உங்களை பார்த்தா புதுசா கல்யாணம் ஆனவங்க மாதிரி இருக்கு. ஒய்ஃபோட வந்திருக்கீங்க, அப்புறம் ஏன் சார் யோசிக்கிறீங்க? சரி சரி, புக் பண்ணுங்க. சார் உங்க விசிட்டிங் கார்டு கொடுங்க. இதுல இருக்க அட்ரஸ் நோட் பண்ணீங்க. விஜய் 401 ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. லக்கேஜ் எடுத்துட்டு போங்க. சார் நான் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு ரூம் பாய் கிட்ட கொடுத்து அனுப்புறேன். நீங்க சைன் பண்ணி கொடுத்துருங்க. சார் போலாமா? வாங்க சார். பேக் கொடுத்துரு. போடு மேடம். இந்தாங்க. வாங்க சார். வாங்க மேடம். வா. சார், டிவி ரிமோட், ஏசி ரிமோட், செட்டப் பாக்ஸ் ரிமோட். ஓகே சார், எனிதிங் எல்ஸ் சார்? கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம், காஃபி, டீ, டிஃபன். பாவம், நம்மளை விட்டு இவ போக போறா. இவ ஆசைப்படுறத கடைசியா நிறைவேற்றி வைப்போம். என்ன சார் யோசனை பண்றீங்க? என்ன வேணும் சொல்லுங்க. பூமிகா, உனக்கு என்ன வேணும்? எனக்கு நீங்க தான் வேணும். ஏ லூசு, நான் எப்பவும் உன் கூட தான் இருக்க போறேன். இப்ப சாப்பிடறதுக்கு உனக்கு என்ன வேணும்? டீயா, காஃபியா, டிஃபனா, இல்ல ஐஸ்கிரீம்? மச்சான், உங்களுக்கு பிடிச்சதா சொல்லுங்க, எனக்கு அது போதும். சரி, ஒரு ஐஸ்கிரீம் கொண்டு வாங்க. ஓகே சார். ஒன் செகண்ட். இந்தாங்க. தேங்க்யூ சார். பூமிகா, உட்காரு. நீங்க உட்காருங்க மச்சான். மச்சான், இந்த மாதிரி நீங்களும் நானும் தனியா சந்தோஷமா இருந்தது நம்ம முத்தானூர்ல தானே? ஆமா, இப்போவும் நம்ம சந்தோஷமா இருக்க தானே வந்திருக்கோம். சரி, இந்த ஊர்ல நீ என்னெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுற? கோயில பார்க்கணும், அப்புறம் கடலை பார்க்கணும். ஏன், கடல்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா மச்சான், அங்க நம்ம கிராமத்துல நம்ம வீட்டு பக்கத்துல லக்ஷ்மி அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி வெளியூர் எல்லாம் போவாங்க. அப்புறம் வந்து கடல் எல்லாம் பார்த்தேன்னு பெருமையா சொல்லுவாங்க. அதனால எனக்கும் கடலை பார்க்கணும், அந்த அலைகளை பார்த்து ரசிக்கணும்னு ஆசையா இருக்கு மச்சான். அப்படியா? ஆமா, நீ இந்த கிராமத்துல வளர்ந்தவ தானே? அங்கதான் இந்த ஏரி, குளம், கிணறுலாம் இருக்குமே. நீ நல்லா நீச்சல் அடிப்பியா? ஐயோ, தெரியவே தெரியாது மச்சான். இப்படிதான் ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? திடீர்னு கிணத்துல வந்துட்டேன். அந்த லக்ஷ்மி அக்கா வீட்டுக்காரர் தான் வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போனாரு. அவர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் அன்னைக்கே
ஐயோ நல்லதா போச்சு. உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன், அப்படியே என் ஆசையை நிறைவேற்றிக்கிறேன். மச்சான் ஆ? என்ன யோசிக்கிறீங்க? உங்களுக்கு கடல் பிடிக்காதா? ஆ, எனக்கு கடல்னா ரொம்ப பிடிக்கும். மே கம் இன் சார். யா கம் இன். சார் ஐஸ்கிரீம் யா சார். தேங்க் யூ. இந்தா. சார் சைன் சார். யா ஷூர். சார் கேஷ் ஆர் கார்டு? கார்டு தான். நான் கீழே வரும்போது பில் பே ஓகே பண்ணிடுறேன். தேங்க் யூ சார். ஓகே. ஹேய், ஐஸ்கிரீம் வேணும்னு ஆசைப்பட்டல, பார்த்துக்கிட்டே இருக்க, சாப்பிடு. மச்சான் உங்களுக்கு என்னன்னு சொல்லலாமா? வேணாம் வேணாம், இந்த ஒண்ணே போதும். நீ கொஞ்சம் சாப்பிடு, நான் கொஞ்சம் சாப்பிடுறேன். அப்படியா? அடியாத்தி, கேட்கும் போதே மனசுக்கு ஜில்லுன்னு இருக்குது. மச்சான், உங்க அத்தைக்கு தான் நான் நன்றி சொல்லணும் மச்சான். ஆமா, நம்ம நல்லதுக்கு தானே சொன்னாங்க. சரி பூமிகா, நான் உனக்கு கூட்டி விட்டுமா? நல்லா இருக்கா? இன்னொரு வாய். மச்சான், திடீர்னு எம்மல இம்பிட்டு பிரியம் காட்டுறீங்களே. நீங்க ஊட்டி விடும்போது என் உசுறு போனா கூட எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும் மச்சான். அப்படி போனா எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். மச்சான், ஆ? நானும் உங்களுக்கு ஊட்டி விடவா? எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆ. காட்டுங்க. நல்லா இருக்கா? இந்தாங்க இன்னொரு வை. குடு, நான் உனக்கு கூட்டி விடுறேன். நல்லா இருக்கா? இந்தா, எல்லாத்தையும் சாப்பிடணும். இவளை எப்படியாவது இந்த ஊர்ல தொலைச்சிட்டு போயிடணும். இவளை பிரியறதுக்கு இதை விட வேற சந்தர்ப்பம் கிடைக்காது. இவளுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்து இங்க இருந்து இவளை ஏமாத்திட்டு எஸ்கேப் ஆயிடணும். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. இரகழியம்மா, சத்தி உசிருக்கு இருக்கிற ஆபத்தை பத்தி டாக்டர் சொன்னதை எல்லார்கிட்டையும் எப்படியோ மறைச்சாச்சு. வெளிநாடு போறதுல இருந்து தப்பிச்சாச்சு. இப்போ உள்நாட்டுல தப்பிக்கணும். இப்படியே நடிச்சிட வேண்டியதே. சக்தி, என்னை மன்னிச்சிரு சக்தி. எனக்கு வேற வழி தெரியல. ஏன் தரையில தூங்கிட்டு இருக்காரு? மாமா, மாமா, ஏன் இப்படி தரையில படுத்துட்டு இருக்க? எழுந்துருங்க. எனக்கு தூக்கம் வருது சக்தி, என்னை தூங்க விடு. அதுக்கே தரையில தூங்குறீங்க? எழுந்திருச்சு பெட்ல படுங்க. இன்னைக்கு சரியா சாப்பிட கூட இல்ல. இந்தாங்க, இந்த பாலையாவது குடிங்க. போதும். மாமா, பெட்ல படுங்கன்னா மறுபடியும் தரையில தூங்க பாருங்க. என்னாச்சு உங்களுக்கு? சக்தி, எனக்கு சொரமா இருக்குது. ஜுரமா? ஒன்னும் சுடலையே மாமா? உள் சொரம் சக்தி, அதே கீழே படுத்திருக்கிறேன். அது மட்டும் இல்ல, உன் பக்கத்துல படுத்தா உனக்கும் சொரம் வந்துருமோன்னு பயமா இருக்குது சக்தி. என் பக்கத்துல வந்து படுத்தா எனக்கு காய்ச்சல் வரும். சரி, நீங்க தரையில படுத்தா உங்களுக்கு காய்ச்சல் போயிடுமா? எழுந்திருச்சு வாங்க, டாக்டர் கிட்ட போலாம். சக்தி, இந்த நேரத்துல உங்க யாருக்கும் தொல்லை கொடுக்க கூடாதுன்னு தான் நான் சொரான்னு உங்க யாருக்கிட்டையும் சொல்லல. நாளைக்கு காலையில டாக்டர் போயிடலாமே. என்ன மாமா இது?
டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறத யாராவது தொந்தரவா நினைப்பாங்களா? 24 மணி நேரமும் கிளினிக் திறந்துதான் இருக்கும். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா விடியறதுக்குள்ள உங்க ஜுரம் சரியாயிடும். வாங்க மாமா போலாம். ஊசியா? ஓ வேணாம் சக்தி, இந்த நேரத்துல டாக்டர்கிட்ட போனா சின்னாத்த வேற ரொம்ப பயந்து போயிடும். நான் சொரத்துக்கு ஏற்கனவே மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன். அது பரவாயில்ல, காய்ச்சல் சரியா போயிடும். நீ நிம்மதியா தூங்கு சக்தி. எப்படி மாமா நிம்மதியா தூங்குவேன்? காய்ச்சல்னு சொல்றீங்க, ஆனா டாக்டர் கிட்டயும் வர மாட்டேன்றீங்க. மாத்திரை வேற சாப்பிட்டேன்னு சொல்றீங்க. பெட்ல படுக்க சொன்ன எனக்கு ஜுரம் ஒட்டிக்கும் தரையில படுக்கிறேன்றீங்க. உங்களை இப்படி விட்டுட்டு நான் எப்படி மாமா நிம்மதியா தூங்குவேன்? சக்தி நீ நிம்மதியா தூங்கு சக்தி, எனக்கு ஒண்ணும் ஆகாது. எனக்கு நீதான் சக்தி முக்கியம். நீ போய் தூங்கு சக்தி. நீ போய் தூங்கு. போ போங்கறல, போ போய் தூங்கு.